ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வந்துடுச்சு வந்துடுச்சு நீயும் அழகு வந்துடுச்சு வந்துடுச்சு இன்ஜின் தாண்டி
ரசதி என்னாச்சு ரசதி? என்னாச்சு ரசதி, ரசதி வலிக்குது மாமா. என்னம்மா பண்ணுது பாத்து என்னாச்சு? ரசதி என்னாச்சுமா ரசதி, ரசதி என்னாச்சுமா? ரசதி ஐயோ, ரசதி, ரசதி, என்னமா பண்ணுது? ரசதி, ரசதி ஐயோ, மடி ரசதி என்ன ஆச்சு? என்னாச்சுமா? ரசதி, ரசதி ரசதி பாருமா பாத்துங்க. ரசதி என்ன ரசதி? என்னம்மா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ரசதி, புரியுமா நான் ராசாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் நீங்களா பின்னாடி வாங்க சரி மாப்ள நீங்க ரசதி மட்டும் முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வரோம் இல்ல ரசதி. வழிவிடுங்க பொறுமையா பாத்து போங்க பாப்பா மாமா, வலிக்குது மாமா. ரசதி என்னாச்சு மாமா, வலி தாங்க முடியல மாமா. இதோட இப்ப போயிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ மாமா, கண்மணி, ராசாத்தி சரியான நேரத்துல இடுப்பு வலி வந்து ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காடி. அப்படி அவ போயிட்டு குழந்தைய பெத்தெடுத்துட்டான்னா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும். நீ அப்புறம் அவகிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க முடியாம போயிடும், பாத்துக்கோ. அம்மா, அவ ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டா, குழந்தையும் பெத்துக்க மாட்டா. ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஒரே தலைவலி தெரியுமா போலடா மாமா, என்னாச்சு? டேய் வெளில வாடா யாரோ குறுக்க வந்திருக்காங்க நான் பாக்குறேன் வாடா என்னடா உள்ள சொல்றா சொன்னா கேளுடா ஏய் கம்முனுடா ஏய் நீ கம்முனுடா ஏய் நீ வெளிய வா ஏன் வழிவிடுங்க என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போகணும் கொஞ்சம் வழி பிரசவ வழியில என் பொண்டாட்டி துடிக்கிறா ஹாஸ்பிடல் போகணும் அதான் நான் வேகமா வந்தேன் நீங்க வந்ததை நான் பார்க்கல தெரியாம போயிட்டேன் செஞ்சு கொஞ்சம் வழிவிடுங்க ரசதி ரசதி அண்ணா துடிக்கிறானே அண்ணா என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அண்ணா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் உடனே ஹாஸ்பிடல் போகணும் அங்க துடிச்சிட்டு இருக்கானு சொன்னா புடிச்சுக்காங்க மாமா, ரசதி வராத ரசதி வராத வேண்டாம் ரசதி வேண்டாம் அவளை விட போடாதடா ரசதி 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 மெது பாப்பா
எப்படி இருந்தாலும் ராசாத்தி போய் இவ்ளோ நேரம் ஆகுது. நீ அனுப்புன ஆளுங்க கிட்ட இருந்து இன்னும் போனே வரல. அத பத்தி யோசிச்சியா? ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அவசரப்படாத. கண்டிப்பா ஃபோன் வரும். அந்த ராசாத்திய ஒரு வழி பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாங்க. பாத்தியா? சொல்லு. மா, இலியனை வழி மறைச்சு அட்டாக் பண்ணமா. நடுவுல ராசாத்தி வந்துட்டா, அவளை பிடிச்சி தள்ளி விட்டம்மா. அதனால ராசாத்திக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் இனி எங்க 3 பேரையும் அடிச்சு போட்டு ராசாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாமா. உங்களை நம்பி ஒரு வேலையும் ஒப்படைக்க முடியாது. பத்தாத குறைக்கு இவ்ளோ பந்தாவா போன் வேற பண்ணி சொல்ற. போனை வையா. என்ன கண்மணி, என்ன சொல்றாங்க? இவ்ளோ நாளா என் கூட இருக்க, என்னோட ரியாக்ஷன்லயே என்ன ஆயிருக்கும்னு உனக்கு புரியலையா? நல்லா சொதப்பிட்டானுங்க. சொதப்பிட்டாங்களா? என்ன கண்மணி, அவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய பெத்தெடுத்துட்டா அதுதான் அந்த பெரிய வீட்டோட மூத்த வாரிசு ஆயிடும். அதுக்கப்புறம் நீ உன் மாமியார் கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்ற முடியாமலே போயிடும். இனிமே இந்த ஆளுங்களை நம்பி எல்லாம் பிரயோஜனமே இல்ல. பிரம்மாஸ்திரத்தை நாமளே கையில எடுத்துட வேண்டியதான். மா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி நீ போய் என் மாமியாரை கூட்டிட்டு வா. சரி. டாக்டர், வலி தாங்க முடியல. ராசாத்தி, பயப்படாதீங்க. வலி இருக்கதா செய்யும். நீங்க வரும்போதே உங்க பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு. கொஞ்சம் வலியை பொறுத்துட்டு புஷ் பண்ணுங்க. சுகப்பிரசவத்துல குழந்தை பிறக்கும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. நல்லா. மேடம், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க மேடம். இனி எனக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருதுமா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். ட்ரை பண்ணுங்க. சம்பந்தியம்மா, கண்மணி ஏதோ உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்றா. கொஞ்சம் வாங்களே. வரேன். ஏங்க, நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீ போயிட்டு வா. நான் வந்தேன். கண்மணி, என்னாச்சு? அத்தை, எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது அத்தை. என்ன கண்மணி, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்ற? என்னாச்சு? அத்தை, இப்போ ராசாத்திக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி நான் உங்க பேர புள்ளைய பெத்தெடுத்து உங்க கையில கொடுக்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை, நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க.
ஆபரேஷன் பண்ணியாவது குழந்தைய வெளியே எடுத்துடலாம். உங்களோட பேர புள்ளதான் மூத்த வாரிசா பொறுக்கணும். கண்மணி, நீ நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? இதுல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது அத்தை. நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். 8 மாசத்துல குழந்தை பிறந்தா இன்குபேட்டர்ல 2 மாசம் வைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது அத்தை. சம்மந்தி, என்ன யோசிக்கிறீங்க? கண்மணி தான் அவ்வளோ தெள்ள தெளிவா சொல்றாள்ல, நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க சம்மந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை, என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்ன கூட்டிட்டு போங்க அத்தை. சம்மந்தி சம்மந்தி, இவளை கூட்டிட்டு வாங்க. வா 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 கண்மணி. குமரா, குமரா. என்ன மரகதா? ஏங்க, என்னாச்சு? கண்மணிக்கு இடுப்பு வலி வந்துருச்சுங்க. அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். என்ன மரகதா சொல்ற? ஆமாங்க, இது 8 மாசம் தான், ஆனா வலிக்குதுங்கறா. வாங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். குமரா, குமரா. அம்மா, என்னம்மா? டேய், கண்மணிக்கு இடுப்பு வலி வந்துருச்சுடா. வண்டியோட ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி, சீக்கிரமா போ. பாத்து. மாமா, டாக்டர் வந்தா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? பனிக்கூட உடைஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிரஷர் வேற அதிகமா இருக்கு. சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்ல சார். இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அப்போ சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்லையா? மங்க, இப்ப அது முக்கியம் இல்ல டாக்டர். 2 உசுருமே எங்களுக்கு முக்கியம். எந்த பாதகம் இல்லாம எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட வெளியில இருந்து தான் வர வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிடுறேன். சரிங்க டாக்டர். ஐயோ, இனியா, கவலைப்படாதடா. கடவுளே, சின்ன உசுருக்கும் பெரிய உசுருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பொழைச்சு வரணும். கடவுளே. கண்மணி, நீ பயப்படாத. கண்மணி, ஐயோ முடியல. ஒண்ணுல பயப்படாத. சரியாயிரும் கண்மணி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கண்மணி, ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. கண்மணி, என்னாச்சு கண்மணி? ஒண்ணும் ஆகாது. கூட்டிட்டு போங்க. தைரியமா போயிட்டு வா. இதான் கண்மணி, திடீர்னு வலிக்குதுன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். எத்தனை மாசம் ஆகுது? 8 மாசம் ஆகுது. 8 மாசமா? ஆ. அம்மா, கவலைப்படாத, ஒண்ணும் இல்ல.